வணக்கம். செல்வகுமாரின் ஏன் எதற்கு எப்படி என்ற பகுதியில் இன்றைக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோ ஒன்று பதிவு செய்ய இருக்கிறேன். அது என்ன விழிப்புணர்வு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு மாதமாக வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது என்னுடைய நண்பர்கள் வாட்ஸ்அப்பே நிறைய ஹேக் பண்ணியிருக்காங்க. நேற்றைக்கு கூட சில வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் நம்பரை ஹேக் பண்ணும் பொழுது அந்த வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய எல்லா குழுவும் அவங்க கட்டுப்பாட்டுக்கு போயிருது. போனா என்ன ஆகும்? எல்லா நம்பரும், அதாவது நம்ம என்ன சொல்றோம், ஒரே வாட்ஸ்அப்ல ஒரு நம்பருக்கு 2 வாட்ஸ்அப், ஒரே நம்பருக்கு 2 போன்ல வாட்ஸ்அப் வச்சுக்கலாம், ஒரே நம்பர். அதே போல அவங்க ஓடிபி கேட்டு ஒரு உறவினர் போல பேசி குழந்தைகள்கிட்ட வாங்கியிருக்காங்க. சில நேரம் அறியாமை காரணமா சில பேரை ஏமாந்துருக்காங்க. சில பேர் ஒரு வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணி கடத்தினதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, அதுல உள்ள எல்லாருக்குமே நண்பர் போல வாட்ஸ்அப்ல அப்படியே உரையாடல் பண்ணி அவங்கள்ட்ட ஏமாத்துறாங்க. ஒரு வாட்ஸ்அப், உங்க வாட்ஸ்அப்பை அவங்க ஹேக் பண்ணிட்டாங்கன்னா, ஹேக் பண்றது எப்படி ஹேக் பண்றாங்கன்னா, ஏதோ ஒரு லிங்க் வருது, அந்த லிங்கை தெரியாம அமைக்கிறாங்க, அவ்வளவுதான். ஏதாவது விளம்பரம் வரும்போது அப்போ அவன் அடுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப் ஹேக்கர் கைக்கு போயிருது. போயிட்டுனா நீங்க என்ன செய்றீங்க? உதாரணத்துக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட போயிடுறாங்க. அவங்கள்ட்ட போய் திடீர்னு நீங்க பேசுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி பணம் வேற பறிச்சிருக்காங்க. நிறைய பேர் பணம் 10,000 50,000 எவ்வளவு முடியுமோ பறிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரோட வாட்ஸ்அப்பையும் ஹேக் பண்றதுக்கு ஒரு நண்பர் போல அவர்கிட்ட பேசி, மெசேஜ்லயே பேசி, எனக்கு வர வேண்டியது உங்களுக்கு வந்துருச்சு, இந்த லிங்க் எனக்கு அனுப்புங்க, ஓடிபி வந்திருக்கு அதை அனுப்புங்க, இந்த நம்பர் வந்திருக்கு எனக்கு அனுப்புங்க அப்படின்னு பேசும்பொழுது என்ன ஆகும்னா, உங்க நண்பர்கிட்ட இருந்து தானே இந்த மெசேஜே வருது. வழக்கமா நம்ம எல்லார்ட்டையும் உரையாடும் பொழுது, சாட் பண்ணும் பொழுது, மெசேஜ்ல சாட் பண்றது மாதிரி, நண்பர் பண்றது மாதிரி அப்படியே என்ன செய்யறாங்க, உங்களுக்கு மெசேஜ் பண்றாங்க. அப்ப என்ன ஆகும்னா, நண்பர் தானே அப்படின்னு நினைச்சு நீங்க தெரியாம கூட அதை ஃபார்வர்ட் பண்ணிடுறீங்க. எனக்கு அது மாதிரி என்னோட நண்பரோட வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணி, நண்பரோட வாட்ஸ்அப் அவர்கிட்ட போயிட்டு, யாரு, கடத்தல்காரன்ட்ட போயிடுச்சு, ஹேக் பண்ணவன்ட்ட போயிடுச்சு. அவன் என்னட்ட கேட்கிறான், நண்பர் மாதிரி, நான் நைட்டு ஒரு 11:30 மணி, எனக்கு வர வேண்டிய மெசேஜ் உங்களுக்கு வந்துருச்சு, அதை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கிறான். நான் சொல்றேன், எவனாவது ஒரு லிங்கையோ அல்லது ஒரு ஓடிபியோ ஃபார்வர்ட் பண்ணுவாங்களா? நான் முட்டாளா அப்படின்னு சொல்லி நான் சிரிச்சுட்டே கமெண்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு மணி நேரம் மேலும் மேலும் கேட்டுட்டே இருக்கான். கடைசியா நான் அதுக்கு ஃபார்வர்ட் பண்ணவே இல்ல அர்ஜென்ட் சீரியஸ், நான் ஒரு இடத்துல மாட்டியிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி ஃபார்வர்ட் பண்ண சொல்றான். இல்ல நான் எப்படிங்க ஃபார்வர்ட், நான் முட்டாளா, நான் எப்படி ஃபார்வர்ட் பண்ணுவேன் ஓடிபியை? எனக்கு ஓடிபியை உங்களுக்கு எதுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணணும்னு சொல்லி பண்ணவே இல்லை. சரி, காலையில் நண்பர்கிட்ட பேசிக்கலான்னு சொல்லி காலையில் பேசுகிறேன். என்னோட வாட்ஸ்அப் 3 நாளாக ஹேக்கர்கிட்ட இருக்கு. தயவுசெய்து நல்ல வேலை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க, இல்லாட்டி உங்கள் வாட்ஸ்அப்பும் அவனுக்கு போயிருக்கும், நல்ல ஈஸியாக போயிருக்கும். உங்கள்கிட்ட 1500 வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, 1500 வாட்ஸ்அப்பையும் குரூப்பையும் அவன் ஹேக் பண்ணி போயிருப்பான், நல்ல வேலை தப்பிச்சுங்க அப்படி. ஆகவே மிக மிக எச்சரிக்கை. உங்களுடைய போனை ஈஸியா வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணா உங்கள்கிட்ட உள்ள தரவு எல்லாமே அவன் எடுத்துக்கிறான். என்னென்ன முடியுமோ அதை வச்சு அவன் பணம் சம்பாதிக்க பார்க்கறான். அப்போ உங்களுடைய வாட்ஸ்அப் ரொம்ப ரொம்ப கையாள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைகள்கிட்ட கொடுக்கும் பொழுது, குழந்தைகள் கையில் இருக்கும் பொழுது கூட அது வாட்ஸ்அப் நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ உங்களுடைய போன் உங்களுடைய குழந்தைகள்கிட்ட இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, வாட்ஸ்அப் வருது, வாட்ஸ்அப் வரும்பொழுது கால் வரும்பொழுது இதே மாதிரி எனக்கு அனுப்புப்பா, உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு பேசுறேன் அனுப்புப்பான்னு கேட்கறாங்க. தெரியாம குழந்தைங்க ஃபார்வர்ட் பண்ணிடுது. ஆகவே ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வு தேவை. வாட்ஸ்அப் எஸ்எம்எஸ்ல குழந்தைங்கள்ட்டையும் சொல்லிருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நிமிடத்துல ஒரு செகண்ட்ல உங்களுடைய வாட்ஸ்அப் அவங்கள்ட்ட போயிட்டுனா, அப்புறம் உங்களுடைய குரூப் எல்லாமே அவங்கள்ட்ட போயிடும். உங்களுடைய குரூப்ல இருக்கிற நண்பர்கள்ட்ட போய் நீங்க பேசுற மாதிரி உரையாடி, அந்த குரூப்ல உரையாடி நிறைய பணம் பறிச்சிருக்காங்க. அப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய எல்லா போட்டோ சீக்ரெட்ஸ் எல்லாமே கடத்தி இருக்கிறாங்க நிறைய பேர்கிட்ட. ஆகவே எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வு தேவை. இப்ப அது நடந்துட்டு இருக்கு, நேற்றைக்கு நடந்துச்சு. அப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப்பை அவங்க ஹேக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த குரூப்ல போய் என்ன செய்யறாங்க, எல்லா குரூப்பையும் பேரை மாத்துறான். பேரை மாத்தும் பொழுது நம்மள்ட்ட நிறைய குரூப் இருக்கும் பொழுது குரூப்போட நேம் நமக்கு நினைவு இருக்காது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்னு எதையாவது டைப் பண்றான். அப்போ அதோட குரூப் நேம மாத்தும் போது என்ன ஆகுனா, பேங்க்ல இருந்து வந்துருங்க நம்மளுக்கு நினைச்சிட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னா, அதுல இருந்து கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்றீங்க. பதில் சொல்லும் பொழுது ஓடிபி சொல்லிட்டீங்கன்னா மாட்டிக்குது, உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா பணமும் போயிடும். இப்போ இந்த காலத்துல எல்லாம் எதையும் ஆசை காட்டி மோசம் பண்ணுவாங்க. தயவு செய்து எதையும் ஓபன் பண்ணாதீங்க. எதா இருந்தாலும் நேரடியா வங்கிக்கு போங்க, இல்ல ஆதார மையத்துக்கு போங்க. எதுவாக இருந்தாலும் நேரடியா போய் அந்த துறையை அணுகுவதுதான் பெஸ்ட். வாட்ஸ்அப்லயோ போன்லயோ வரக்கூடிய லிங்கை நம்பி ஏமாந்துடாதீங்க. அதே போல நிறைய பாருங்க, ஏதோ விளம்பரம் போட்டு
ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா உடனே அது அந்த அந்த ஒரு கம்பெனியே இருக்காது. அவனுக்கு பொருளே விற்க மாட்டான். நீங்க ஆர்டர் பண்ணுவீங்க. ஆர்டர் பண்ணும்போது நீங்க என்ன செய்வீங்க, ஓடிபிலாம் கொடுக்கும்பொழுது, பேமெண்ட் பண்ணும்பொழுது உங்களுடைய அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாமே போயிருது. தயவு செய்து எவ்வளவு சீட்டிங் பாருங்க. ஆகவே நீங்க எதுவாக இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இது உண்மையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணும். நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா பிரச்சனை வந்துருது. நிறைய இருக்கு, நிறைய பேர் சிக்கியிருக்காங்க. இப்பதான் ஒண்ணு வருது. ஆகவே முதல்ல இப்போ பெரிய அளவிலே பேசப்படுறது வாட்ஸ்அப் ஹேக். அப்புறம் ஹேக்கர் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஹேக் பண்ணிடுறாங்க. குரூப்போட நேம் மாத்துறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்ட்ட போய் அவங்களாவே நீங்க பேசுற மாதிரி உரையாடி அவங்கள்ட்ட தகவலை சேகரிக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஓடிபி வாங்குறாங்க. நீங்க ரொம்ப உறவினர் அப்பாவோ அம்மாவோ இல்லை குழந்தைங்களோ அதாவது உங்களுடைய வாட்ஸ்அப்பை உங்க குழந்தைக்கு உங்க குழந்தை போன் இருக்குன்னு வச்சுங்களேன், உங்க பிள்ளைங்க போன் இருக்குன்னா அதுக்கு உங்க கையில தான் இருக்குன்னு நினைச்சு உங்க பிள்ளைங்க என்ன செய்யும், கேட்கறது அப்பா தான் கேட்குதுன்னு சொல்லி கேட்கறதுக்கெல்லாம் ஓடிபிக்கெல்லாம் சொல்லிடுவாங்க. அப்பா தான் கேட்கறாங்க அப்படின்னு ஓடிபி சொல்லிடுவாங்க. தயவு செய்து வாட்ஸ்அப்ல எந்த இது கேட்டாலும் கால் பண்ணுங்க. கால் பண்ணி இது யார் பேசுறது, நம்ம அப்பா தான் பேசுறாங்களா, அம்மா தான் பேசுறாங்களா, நம்ம ஃப்ரெண்டு தான் பேசுறாங்களா அப்படின்னு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்க. வாட்ஸ்அப்போட சாட்டையும் வச்சு நீங்க ஓடிபியோ வேற எதையும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. லிங்கை ஓபன் பண்ணாதீங்க. ரொம்ப 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 மோசமான காலமாக இருக்கு. தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க. ஆக விளம்பரங்களை நம்பி ஏமாந்துடாதீங்க. அதே போல ஆர்டர் பண்ணீங்கனாலும் அதுல பிரச்சனை இருக்கு. உண்மையா இந்த கம்பெனி இருக்கா அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தீர விசாரிக்கணும். வங்கினா நேரா வங்கியில போய் விசாரிங்க. ஆதார்னா ஆதார் சென்டர்ல போய் விசாரிங்க. இல்லையா எதுவாக இருந்தாலும் அது வந்து எலெக்ஷன் ஐடியா, எலெக்ஷன் எதுவாக இருந்தாலும், தேர்தல் ஆணையமா இருந்தாலும் நேரடியா அது தொடர்பான போய் நம்முடைய இ சேவை மையத்தில் போய் விசாரிச்சாலே எல்லாமே கிடைச்சிடும். தயவு செய்து எதையும் முழுமையாக நம்பிவிட வேண்டாம். குழந்தைகள்கிட்டையும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை கொடுங்க. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை இருக்கணும். குழந்தைங்க ஒண்ணுமே இல்லை, உங்க பணத்தை உங்க வங்கியில அக்கௌண்ட்ல பணமே இல்லைன்னா கூட உங்க வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணி நீங்க பேசுற மாதிரி உங்க நண்பர்கள்ட்ட பேசி உங்க கையில விட்டு போயிடும் வாட்ஸ்அப். அவங்க போய் என்ன செய்வாங்க, நீங்க பேசுற மாதிரி உங்க நண்பர்கள்ட்ட பேசி அவசரம் அதுன்னு சொல்லி பணத்தை புடுங்கிட்டாங்க நிறைய பேர்கிட்ட. இப்ப நடந்துகிட்டு இருக்கு. கடந்த ஒரு மாதமா என்னுடைய நண்பர் 2-3 பேர் மாட்டிக்கிட்டாங்க, சிக்கிட்டாங்க. இப்போ நான் விழிப்போட இருந்தது காரணத்தினால நான் என்னுடைய ஓடிபியோ அல்லது நண்பர் உறுதிப்படுத்தி காலை பொழுது விடிந்த பிறகு இது எங்கிருந்து இந்த வாட்ஸ்அப் வருது, கேட்க மாட்டாரு. இவர் உண்மையா எதுக்கு கேட்டாரு, கிண்டல் அடிக்கிறாரா இல்லை ஏதாவது நம்மள சோதனை போடுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு போடும்பொழுதுதான் உண்மை இல்லைங்கிறது தெரிய வந்துச்சு. அது எதையும் நம்பி ஏமாந்து விட வேண்டாம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓடிபி லிங்க் இதெல்லாம் குழந்தைகள் ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை இந்த வீடியோ மூலம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.